நேத்து நைட்டு டீ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டீ கடைக்கு எப்பவும் போல போனேன் கைஸ். அங்க அந்த டீ மாஸ்டர் டீ கிளாஸ் கலவுன தண்ணி எல்லாத்தையும் எடுத்து அவருடைய வாசல் பூரா பயங்கர டஸ்டா இருக்கு. ஏன்னா அந்த கடை வந்து மெயின் ரோட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால பயங்கர டஸ்டா இருக்க ஊதிட்டு அந்த தண்ணியை அந்த டஸ்ட்டை பூரா கழுவி விடுறதுக்காண்டி அப்படியே ஊத்தி விட்டாரு கைஸ். கொஞ்ச நேரத்தில் அந்த இடம் ஃபுல்லா வெட்டாகி ஒரு மாதிரி மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று வந்துருச்சு. டீ கிளாஸ் கலவுன தண்ணியை ஊத்தி விட்டு அவர் 3 கிளைண்ட் பிடிச்சாரு. எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இல்யூஷனை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இல்யூஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா விஷுவல் இல்யூஷன், ஆடிட்டரி இல்யூஷன், டாக்டிக்கல் இல்யூஷன், காக்னிட்டிவ் இல்யூஷன் சொல்லிட்டு நிறைய இல்யூஷன்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இல்யூஷன்ஸை பற்றி. பாசிட்டிவ் இல்யூஷன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு கம்பெனியில் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஜாயினிங் என்னைக்கு போய் உட்காந்துக்கணும் வைங்களேன். அடுத்த ஒரு வருஷத்தில் நம்ம வந்து மேனேஜராவோ டிஎலாவோ அந்த கம்பெனியில் அப்பாயிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுலேயே நம்ம கற்பனைகள்லாம் நிறையா வளர்த்துப்போம். ஆனால் அடுத்த ஒரு வருஷத்தை அந்த கம்பெனியில் இருப்போமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதைத்தான் வந்து பாசிட்டிவ் இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நெகட்டிவ் இல்யூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஷாப்பிங் மார்க்கெட்டுக்குள்ள கோதுமை மாவு பாக்கெட் வாங்குறதுக்காக நம்ம போய்க்கணும் வைய. ஆனால் பார்க்குற எல்லா பொருளும் நமக்கு தேவைப்படுற மாதிரியே தோணும். அதனால நம்மளும் ஒரு 10 பொருள் எடுத்துட்டு 10,000 பில்லை கட்டிட்டு வெளியே வந்துட்டு இருப்போம். இதைத்தான் நெகட்டிவ் இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீ கடைக்காரு நேற்று மார்க்கெட்டிங் பண்ணது நெகட்டிவ் இல்யூஷன்ஸை வச்சு தான். எப்படின்னா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 10 வண்டி அவர் டீ கடைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கு. அந்த இடத்துல இவர் ஊற்றி விட்ட தண்ணி வேற கீழே வெட்டாருதா. உடனே என்ன பண்றாரு, வாங்க வாங்க மலையில நிக்காங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுல ஒரு 7 பேர் சுதாரிச்சு டக்குன்னு ஒரு பாக்கு சிரிச்சுட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு நகர்ந்து போயிட்டாங்க. ஆனா ஒரு 3 பேர் அவர் சொன்ன இல்யூஷனை நம்பி அந்த கடையோட பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. உள்ளுக்குள்ள போனவங்க சும்மா இருப்பாங்களா, ஒரு டீயை வாங்கி குடிக்கிறாங்க. ஸோ இது மூலியமா அவருக்கு 3 பேர்கிட்ட பிசினஸ் நடந்திருக்கு. அந்த 3 பேருக்கு அங்க இருந்த டிராபிக், அவங்க நிக்கிற இடத்துல இருந்த ஈரம் அண்ட் இவர் மழை பெய்யுதுன்னு சொன்னது நெகட்டிவ் இல்யூஷன்ஸா ஃபார்ம் ஆகி அவங்க 3 பேர் உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. நெகட்டிவ் இல்யூஷன்ஸ் மிச்சம் இந்த 7 பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலையான்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்க பார்த்துட்டு சிரிச்சுட்டு போனாங்க இல்லையா. இனிமே அங்க இடத்த கிராஸ் பண்ணும்போது இந்த டீ கடையை பார்க்காம இருக்க மாட்டாங்க. அந்த என்னைக்காவது ஒரு நாள் இந்த டீ கடையில நின்று டீ குடிச்சிட்டு போனா அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்கு தோணும். பாருங்களேன், அந்த டீ கடைக்காரரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பிளஸ் நெகட்டிவ் இல்யூஷன் சேர்ந்து எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறத. செம்ம இல்ல?